ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே நமக. ஓம் முருகா சரவண பவ குகாய நமகம். உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 2024 கும்ப ராசிக்கான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். முதல்ல கிரக நிலைகள், அதனால் என்ன நடக்கும், என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதும், உங்கள் ராசிக்கு உண்டான தேவதையும் நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதையினுடைய வழிபாடுகளையும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப அசுப நாட்கள் யோக நாட்களையும் தனித்தனியாக நம்ம பார்க்குறோம். வாங்க உள்ள ராசிக்குள்ளே போகலாம். உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ராசியிலேயே மூலத்திரிகோணம் அடைந்திருக்கிறார். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் தனவாக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் மூத்த சகோதரம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியின் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும், தந்தையினுடைய நிலை, செல்வாக்கு, தொலைதூர பயணம், தொலைதூர கல்வி, உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும், லாபஸ்தானத்தையும், லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தையே பார்வையிடுவார். ஆக உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்குமான சுக பாக்கியாதிபதி, தாய், வண்டி, வாகனம், வீடு, யோகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்குமான பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் 2ஆம் இடத்திலே உச்சம் அடைந்திருக்கிறார். தனஸ்தானத்திலே, தனம், வாக்கு, குடும்பம் சொல்லி 2ஆம் இடத்திலே உச்சம் அடைந்திருக்கிறார். அதுபோல உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும், ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் அவரும் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரமடைந்து வக்கர நிவர்த்தியாகி இருக்கிறார், சுபஸ்தானமாக இருக்கிறார். ஆக இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் கிடைக்கும். திருமணத்திற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் நடக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் உண்டான செவ்வாய் பகவான், 3ங்கிறது சகோதர, இளைய சகோதரம், முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், போகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 3ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. இவ்விரு ஸ்தானங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் இப்பயே முடிச்சிடணும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒரு வேகம் இருக்கும். ஆனால் வேகம் இருந்தாலும் கூடவே சனி பகவான் இருக்கிறனால அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுவும் இளைய சகோதரர்களால், செவ்வாய் இளைய சகோதரர்களாக வரனால இளைய சகோதரர்களால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இந்த மாதத்தில் பாதி நாட்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி கலஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துலையும் 14ஆம் தேதிக்கு மேலே அவரும் 3ஆம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறனால உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. ஏன்னா எங்கேயாவது கொண்டு போய் உங்களை பிரேக்கப்பில் கொண்டு போய் பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். வண்டி வாகனங்களில் ராசியிலேயே செவ்வாய் சனி இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் போகிறப்ப ரொம்ப பார்த்து போங்க. மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குரு பகவான் சுக்கிர பகவானால் கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து, அதாவது சுக்கிர பகவானுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா, கலத்திரம், மனைவி, லக்ஸூரியஸ் தொழில் செய்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆடை ஆபரணம் வியாபாரம் பண்ணுறவங்க, நகை வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஆக இந்த மாதம் கும்பராசிக்கு எல்லா வகையிலுமே ஒரு மிகச் சிறப்பான மாதம். சற்று எச்சரிக்கையாக
வண்டி வாகனத்தில் போகிறப்பவும் முயற்சி ஸ்தானங்களை பார்த்து முயற்சி பண்ணுறது. இந்த ரெண்டை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை வச்சுட்டோம்னா ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் முதியோர்களுக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் உதவி பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வளங்களும் மிக சிறப்பாக கிடைக்கும். நன்றி நேயர்களே. உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் 20/4/24 இரவு 8:05 முதல் 23/4/24 காலை 9:16 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 6, 9, 11, 14, 16, 19, 21, 24, 28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஏப்ரல் 7, 8, 10, 22, 26. யோக நாட்கள் ஏப்ரல் 16, 18. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராசியினுடைய தேவதையான ஆஞ்சநேயர் வழிபாடும், உங்க அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதையான அனந்தசயன பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 2, 4, 7, 10, 12, 13, 15, 17, 20, 22, 25, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஏப்ரல் 8, 9, 11, 23, 27. யோக நாட்கள் ஏப்ரல் 17, 19. நீங்கள் சதயத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராசியினுடைய தேவதையான ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு மிருத்யுஞ்சேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஏப்ரல் 1, 3, 5, 9, 11, 13, 16, 19, 21, 23, 26, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஏப்ரல் 1, 8, 10, 12, 24, 28 ஆகிய நாட்கள் அசுப நாட்கள். யோக நாட்கள் ஏப்ரல் 19, 21. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராசியினுடைய தேவதையான ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தேவதையான ஏகாம்பரேஸ்வரரின் சிறப்பை வழிபடுவது உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை அமைத்து கொடுக்கும் என்று சொல்லி அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி.